வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாமாக. இன்றைய நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து நம்முடைய விளக்கம் அளித்திருக்கிறார். நேர்களை நீங்கள் செய்ய வேண்டியவை டிவி ஸ்கிரீன் பிளாஷ் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். வாங்க நிகழ்ச்சி போகலாம். வணக்கம் சார். நேற்றைய கமாடிட்டி மார்க்கெட் லெவல்ஸ் மூவ்மெண்ட் எப்படி சார் இருந்தது? அதாவது திங்கள்ல இருந்து நம்ம தங்கம் இறங்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இருக்கும். ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கவனிக்கணும்னு சொல்லியிருந்தோம். அமெரிக்காவோட பங்குச்சந்தை ஸ்ட்ராங் ஆச்சுன்னா லைக் கோல்டு இறங்க ஆரம்பிக்கும். அமெரிக்காவோட பங்குச்சந்தை வீக் ஆச்சுன்னா கோல்டு ஏறணும். ஆனா நேற்று என்ன இருக்குன்னா அமெரிக்காவோட பங்குச்சந்தை பலகீனமா இருக்கு. எதனால அங்க பலகீனமா இருக்குன்னா ஈராக்கில் நடந்து வரும் பிரச்சனையினால முதலீடு ஸ்டாக் மார்க்கெட்லயும் சரி நிறுவனங்கள் முதலீடுகளும் குறைச்சிருக்கிறதுனால நேற்று ஒரு நாள்ல குறைச்சிருக்கிறதுனால லைக் ஸ்டாக்ஸ்ல இருக்க வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல்லா கமாடிட்டிஸ்க்கு டைவர்ட் ஆயிருக்கிறது தான். தட் இஸ் கோல்டுக்கு எஸ்பெஷலி கோல்டு அண்ட் சில்வருக்கு டைவர்ட் ஆனதுனால கோல்டு மேல போய் $1260 பக்கம் முடிவடைஞ்சிருக்கு. ஸோ இந்த ஏத்தம் தொடருமா அப்படிங்கறது நம்ம $1280 தான் நம்ம சொல்லவே முடியாது. ஸோ ஒரு டவுன் ட்ரெண்ட்ல எப்பவுமே இறங்குதுன்னா ஒரு மேல ஏறி இறங்கும், இல்லை அப் ட்ரெண்ட்னால இறங்கி ஏறும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இப்பத்தி நான் ஆல்ரெடி நம்ம நேற்று முன்தினம் சொல்லியிருந்தேன் இட்ஸ் சைட்வே மார்க்கெட்டா தான் இருக்கும் கோல்டு அப்படின்ட்டு. அந்த விதத்துல $1225க்கும் $1280 இடையில இருக்கும்னு சொல்லலாம். வெள்ளி தங்கத்தை தொடர்ந்து தான் போயிட்டு இருக்கு. மற்றபடி கச்சா எண்ணெய் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நேற்று கச்சா சப்ளை டேட்டா கொஞ்சம் வீக்கா இருந்தது. க்ரூட் ஆயில் சப்ளை டேட்டா புதன்கிழமை இன்வென்ட்ரியை வச்சு, அதனால கச்சா எண்ணெய் சிறிதளவு மார்க்கெட் மேலே ஏறி முடிவடைஞ்சிருக்கு. அண்ட் தென் பேஸ் மெட்டல்ஸை பொறுத்தவரையில பெரிய சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. லைக் ஸ்மால் வேரியேஷன்ஸ். காப்பர் நிக்கல் மட்டும் ஒரு $18 பக்கம் குறைஞ்சிருக்கு. காப்பர் ஜஸ்ட் ₹1. லெட் ஜிங்க் அலுமினியம் எல்லாமே வந்து இந்த ₹1 மாற்றம், ரெகுலர் மாற்றம் தான், பெரிய மாற்றம் இல்லை. ஆனால் சைனா மார்க்கெட்ல டிமாண்ட் சரியில்லை அப்படிங்கிற மாதிரியும் ஒரு செய்தி வெளியேற்றிருக்கு. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தொடர்ந்து பேசலாம் சார். தூத்துக்குடியில இருந்து ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் மொய்தீன். வணக்கம் மேடம், சார் பேசணும். பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், நான் கிரேட் வெஞ்சர்ஸோட கிளைண்ட் தான். க்ரூட் ஆயில் ஒரு லாட் பண்ணி வச்சிருக்கேன் சார். இது வந்து இந்த மே மாச கான்ட்ராக்டுக்குள்ள முடிக்கணுங்களா? மே மந்தா? ஜூன் 19 இருக்குல்ல சார் கான்ட்ராக்ட். ஜூன் 19க்குள்ள அதை முடிக்கணுங்களா இல்ல பொசிஷன் வச்சுக்கலாங்களா? இல்லைங்க, காப்பர் நீங்க நாட் ஓன்லி காப்பர், எந்த கமாடிட்டியா இருந்தாலும் எந்த கான்ட்ராக்ட் டேட்ல வாங்குறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் 30 ஜூன் காப்பர் வாங்குறீங்க அப்படின்னா 30 ஜூனுக்குள்ள நீங்க முடிச்சாகணும். 30 ஜூன் அன்னைக்கு மாலை 5:30 மணிக்கு கான்ட்ராக்ட எக்ஸ்சேஞ்சை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க முடிச்சாகணும். ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா எப்பவுமே வாங்குற லைக் எந்த கமாடிட்டியா இருந்தாலும் கடைசி 10 நாளைக்கு முன்னாடி, அதாவது மினி வர்ஸ்ட் கேஸ் 5 நாளைக்கு முன்னாடியே ட்ரேட்ஸ் முடிச்சுக்கிறது நல்லதுன்னு சொல்லுவேன். ஏன்னா கடைசி 5 நாள் மார்க்கெட் வந்து லிக்விடேட் ஆகுறதுனால எந்த பக்கம் மாறும் அப்படிங்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கும். ஏன்னா லாஸ்ட் டே வந்து எஸ்பெஷலி நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் எல்லாரும் மானிட்டர் பண்ணுவாங்க அப்படிங்கறதுனால. தொடர்ந்து பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ராதிகா. வணக்கம் மேடம். சொல்லுங்க ராதிகா, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்கம்மா. குட் மார்னிங் சார். சில்வர் இன்னைக்கு ட்ரெண்ட் எப்படி இருக்கும்? இந்த வீக் ஃபுல்லா சில்வரோட ட்ரெண்ட் எப்படி இருக்கும் சார்? ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்குமா? இல்லைங்க, சில்வர் ஏறுமா இறங்குமான்னு கேக்குறீங்களா? ஆமா சார். சரி, இன்னைக்கு எடுத்து பார்த்தோம்னா சில்வர் நேற்று 40,606 முடிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு 40,720க்கு மேல போச்சு அப்படின்னா பை பண்ணலாம். முதல் டார்கெட் 40,800, இரண்டாவது டார்கெட் எய்ம் பண்ண வேண்டாம். ஏன்னா கோல்டு சைட்வேல இருக்கிறதுனால சில்வரும் அப்படிதான் இருக்கும். டவுன் சைட்ல 40,540க்கு இருந்துச்சுன்னா செல்லிங் போங்க. முதல் டார்கெட் 40,440. ஸோ $100 டார்கெட் இருந்தாலும் ஒரு $80, $75 வெளியாகிறது நல்லது. நன்றி சார். கோல்டு இம்போர்ட்ஸ் உடைய அதனுடைய கட்டுப்பாடுகள் வந்து தளர்த்தப்படும் இந்த ஒரு செய்தி வெளியாக இருக்கு. இதனுடைய இம்பாக்ட் வந்து என்னவா இருக்கும் சார்? இம்பாக்ட் என்னவா இருக்கும், அதாவது கோல்டை பொறுத்த வரையில தனியா சொல்லணும், எக்கானமி பொறுத்த தனியா சொல்லணும். கோல்டை பொறுத்தவரை எடுத்து பார்த்தோம்னா இம்போர்ட்ஸ் குறைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன ஆகும், இறக்குமதி அதிகரிக்கும். இம்போர்ட்ல இருக்கக்கூடிய தடைகளை விதிச்சாங்க, நீக்கினாங்க அப்படின்னா விலை குறைய ஆரம்பிக்கும். தங்கத்தின் விலை இந்தியாவில் மட்டும் குறையும், வெளியே உலக சந்தையில குறையாது, இந்தியாவில் குறையும். ஒன்று. இரண்டாவது, பெரிய அளவுல டிமாண்ட் ரைஸ் ஆச்சு அப்படின்னா, அதாவது ஆல்ரெடி வந்து 10% ஆக்கிட்டாங்க, 4.5% ஆக்கிட்டாங்க. இன்னும் குறைச்சா இன்னும் ஒரு 2-3% குறைச்சாங்கன்னா ஒண்ணுமே இல்லை. அப்படி குறைச்சாலும் அந்த 2-3% விலை தான் குறைய போதே தவிர பெரிய அளவுல இம்போர்ட் பண்ணக்கூடியதுக்கான தடைகளை நீக்கினாலும் தொழில் ரீதியாக தான் வந்து இது இருக்குமே தவிர இங்க கமாடிட்டிஸ்ல பெரிய அளவுல ஃபாலோ இருக்காது. ஒண்ணு.
இரண்டாவது, அப்படியே தடைகளை நீக்கி பெரிய அளவில் இறக்குமதி அதிகரித்தால் என்ன ஆகும் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, லைக் இந்தியாவில் இருக்கக்கூடிய பணங்கள் எல்லாம் தங்கமா உள்ள வரும். இன்னும் பணம் எல்லாம் ரூபி வெளியில போயிடும். அதனால உள்ள வந்து பண நடமாட்டங்கள் குறையும். அதுக்காக தான் கரண்ட் அக்கௌண்ட் டெபாசிட்லாம் வந்து அதிகமாச்சுன்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ண பார்த்தாங்க. இதுக்கு புதிய அரசு ப்ராப்பரான வழி வச்சுக்கிட்டு தான் அந்த வேலையை எடுப்பாங்கன்ற ஒரு தொடர்ந்து பேசலாம் சார். ராமநாதபுரத்துல இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் பாரதி. குட் மார்னிங் ஐயா. சொல்லுங்க பாரதி, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. ஹரிஹரன் சார் பேசுறேன் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உங்களோட ஐ ஷுட் நாட் சே தட் ஐ அம் கிளையன்ட், ஐ அம் டிசைபிள் ஃபார் யூ. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். அலுமினியத்துல வந்து ஒரு 2 லாட் நான் வந்து செல் பண்ணி மாட்டிக்கிட்டேன். அதாவது வெளியில வந்துட்டேன். பட் வந்து ஏன் நான் தப்பு, எனக்கு ஸ்டாப் லாஸ் போடல, நான் பாட்டில் தப்பு பண்ணிட்டேன். இந்த மாதிரி செய்ய மாட்டேன். இது மாதிரி ஒரு 2 லட்ச ரூபா போட்டா நான் வந்து என்னென்ன மெட்டல்ல வந்து என்னென்ன ஸ்கிரிப்ட வந்து நான் டீல் பண்ணணும், தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்க சார். தேங்க்யூ வெரி மச். நான் டிவியில பாத்துக்கிறேன். ரைட். அதாவது ஸ்டாப் லாஸ் வைக்காம ட்ரேட் பண்ணது என் தப்பு தான் உணர்றீங்க இல்லையா? இதுதான் முதல் படி. இதை உணர்ந்தாலே போதும், மேற்கொண்டு தவறு பண்ணாம பண்ணுவீங்க. ஸ்டாப் லாஸ் டெக்னிக்கலா வந்து கிரேட் வெஞ்சர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க தாராளமா பண்ணலாம். ஒவ்வொரு நாளும் பேக் ஆபீஸ்ல உங்களுக்கு லெவல்ஸ் 10:15 மணிக்கு வருது, அதை எழுதி வச்சு ட்ரேட் பண்ணுங்க, தாராளமா செய்யலாம். 2 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, கோல்டு மினியும் க்ரூட் ஆயில் ஒரு 2 லாட், கோல்டு மினி 2 லாட்ல மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. கோல்டு மினி நல்லா பழகினதுக்கு அப்புறம் க்ரூட் ஆயில் 1 லாட்டை வச்சுட்டு கோல்டு மெகால ட்ரேட் பண்ணி பாருங்க 1 லாட்ல. ஸோ அந்த கோல்டு மினில என்ன லாபம் எடுக்கலாம், அது அப்படியே கோல்டு மெகாலையும் எடுக்கலாம். ஸோ ஆரம்பத்துக்கு 2 லாட் க்ரூட் ஆயில், 2 லாட் கோல்டு மினி போதும். ஆனா 2 லட்ச ரூபாய்க்கு 20,000 ரூபாய் லாபம் வந்தா ட்ரேடிங் அந்த மாசத்துக்கு நிப்பாட்டிக்கவும் சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் 20,000 வந்ததுக்கப்புறம் ட்ரேடிங் குறைச்சிக்கோங்க. ரொம்ப ஷுவரா உங்களுக்கு தெரிஞ்ச கால்ஸ் மட்டும் நீங்க என்ட்ரி கொடுங்க. நன்றி சார். இந்த வீக்கெண்ட் நடக்கக்கூடிய செமினார்ஸ் பத்தி சொல்லுங்க. எந்த இடத்துல நடக்குது சார் செமினார்? இந்த வீக்கெண்ட் சனிக்கிழமை மாலை கரூரில், 14ஆம் தேதி மாலை கரூரில் ஹோட்டல் ஹேமாலயாவில் நடக்க இருக்கு. அதற்கு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு திருச்சியில் நடக்க இருக்கு. 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு திருச்சியில் நடக்க இருக்கு. இதில் வந்து கமாடிட்டி மட்டும் இல்லாமல் கரன்சியை பற்றியும் பேச இருக்கும். இது ஒரு மாபெரும் கருத்தரங்கம். திருச்சியில் ஹோட்டல் ரம்யாஸில் நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், ஆனால் முன்பதிவு அவசியம், மறந்துட வேணாம். அதே மாதிரி யாருக்கெல்லாம் இது உபயோகப்படும் அப்படின்னா, மார்க்கெட்டே தெரியாதவங்களுக்கும், இல்ல மார்க்கெட்ல இப்பதான் புதுசா ஆரம்பிச்சிருக்கேன் இருந்தாலும் வந்து எனக்கு லாஸ் ஆக ஆரம்பிக்குதுங்கிறவங்களும், இல்ல பெரிய அளவு லாஸ் இருக்கு அப்படிங்கிறவங்க தாராளமா இதுல கலந்துக்கலாம். இது வந்து கமாடிட்டிக்கு மட்டும் இல்லாமல் கரன்சிக்கும் பிரபல நிபுணர்கள் கலந்து கொண்டு பேச இருக்காங்க. உண்மையிலே பயனுள்ளதாக தான் இருக்கும். நன்றி. பேசலாம் சார். கோவையில இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் மணிகண்டன். வணக்கங்க. குரு கிட்ட பேசுங்க சார். வணக்கங்க சார். வணக்கம் சார். அதாவதுங்க சார், இந்த சார்ட் விக்கிறவங்க என்ன சொல்றாங்க, நாங்க போய் ஜப்பான்ல வாங்கிட்டு வந்திருக்கிறோம் அந்த மாதிரி சொல்றாங்க. அப்புறம் இண்டிகேட்டர்ஸ்ல வாயிலே நுழையாத பேர்லாம் சொல்றாங்க. நமக்கு அது புரியும் செய்ய மாட்டேங்குது. அப்ப அப்படி இருக்கிறவங்க காஸ்டும் பாத்தீங்கன்னா பயங்கர காஸ்டும் கேக்குறாங்க. இப்ப அந்த மாதிரி சார்ட் தான் உங்க கஸ்டமருக்கு நீங்க கொடுக்குறீங்களா? அப்ப அந்த மாதிரி சார்ட்டுக்கு தான் நீங்களும் ஏதாவது பேமெண்ட் ஏதாச்சும் வாங்குறீங்களா சார்? மணிகண்டன், கிரேட் வெஞ்சர்ஸ்ல கிட்டத்தட்ட 86 கிளைகள் இருக்கு. அதுல 11 மண்டல அலுவலகமும் இருக்கு. எல்லா இடத்துலயும் நீங்க போய் எங்களோட சார்ட் பார்க்கலாம். அந்த சார்ட் வந்து நாங்க சார்ஜ் பண்ணல, ஃப்ரீயா தான் கொடுக்கறோம். நிறைய இடத்துல 2000, 3000, 5000 அது எதுவுமே கிடையாது. ஆனால் ஒவ்வொரு மாதமும் டேட்டாக்கு மட்டும் நீங்க வெளியில ஒரு இடத்துல 250 ரூபா பே பண்ணி வாங்கணும். அது கூட நீங்க கிரேட் வெஞ்சர்ஸ் கொடுக்க மாட்டீங்க, வேற ஒரு நிறுவனத்துக்கு தான் கொடுப்பீங்க. ஒன்று. இரண்டாவது, இந்த வாயிலே நுழையாத நிறைய விஷயங்கள் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அது ஃபுல்லா ஆங்கிலத்துல இருக்கிறதுனால, ஆங்கிலத்துல இருந்தாலும் இப்போ ஹைகனாஷி கேண்டல்ஸ் அப்படிங்கிற வந்து ஜாப்பனீஸ். நம்ம அது நான் சொல்லுவேன், மற்றவங்களால சொல்ல முடியுமான்றது பழக்கப்பட்டாதான் வரும். அதுக்கு அடுத்து மூவிங் ஆவரேஜஸ், இதெல்லாம் தேவையே. இது வந்து உங்களுக்கு இது கத்துக்கிட்டு நீங்க இறங்குறது கஷ்டம் அப்படிங்கறது தான் நான் ஆரம்ப காலத்துல சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் இதை முறியடிக்கணும் அப்படிங்கிற என்னோட முயற்சியில வெளிப்பாடு தான் கிரேட் வெஞ்சர்ஸ்ல கொடுத்திருக்க சார்ட்ல. நீங்க எந்த இதுமே செட்டிங்குமே மாற்ற வேண்டாம். தெளிவா அதுல வந்து லைன் அதுவே போட்டுடும். எங்க பை பண்ணணும், எங்க டார்கெட் 1, எங்க டார்கெட் 2, எங்க டார்கெட் 3, எங்க ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது பை ஆரோ மார்க் வரும்போதே லைன் அப் பண்ணி காட்டிடும். ஸோ இது வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து என்ன டூல்ஸா இருந்தாலும் சரி, என்ன இண்டிகேட்டர்ஸை வச்சு நீங்க எதுவும் பண்ண தேவையே கிடையாது. ஃபுல்லா ஒரு பினிஷ்டு ப்ராடக்டா உங்களுக்கு கொடுத்துறேன். அதாவது ட்ரேடிங் பண்ணணும்னு விருப்பப்பட்டு டெக்னிக்கல்ஸ் கத்துக்கிட்டு தான் பண்ணணும். டெக்னிக்கல்ஸ் வந்து பார்த்து பண்ணாலே போதும் அப்படிங்கிறவங்களுக்கு
இந்த கிரேட் வெஞ்சர்ஸோட சார்ட் வந்து ரொம்ப ரொம்ப உபயோகப்படுது. நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கிரேட் வெஞ்சர்ஸ் அலுவலகம் அரசுபுரத்துல இருக்க அலுவலகம் நேர்ல போய் தொடர்பு கொண்டா கண்டிப்பா உங்களுக்கு காட்டுவாங்க. நன்றி. தொடர்ந்து பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் அகிலா. மேடம் தாம்பரத்துல இருந்து நான் பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி என்னன்னு கேட்கலாம். ஏர்டெல் கேஸ் வந்து நான் 273க்கு பை பண்ணிருக்கேன். இப்போ அந்த கண்டினியூ பண்ணலாமா இல்ல வெளியே வரலாமா? 273க்கு பை பண்ணிருக்கீங்க. கேஸோட கச்சா எண்ணெயோட இன்வென்ட்ரி நேற்று குறைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு செய்தி வெளியான அதே சமயத்துல கேஸோட சப்ளை வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியும் அதிகமா இருக்குன்ற ஒரு செய்தியும் வெளியே இருக்கு. அப்படியே ஆப்போசிட்ல வெளியே இருக்கு. அதனால கேஸ் வந்து அடுத்த ஓரிரு நாட்கள் பெரிய அளவுல ஏறாது, பெரிய அளவுல இறங்காது. ஆனால் சிறிய அளவுல இறங்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீ நிதானமா இன்னைக்கு நாளைக்கு வெயிட் பண்ணி பண்ணும். வேணா இன்ட்ராடேல ஏதாவது பண்ண முடியுதான்னு பாருங்க. 268 ரூபாய் 75 காசுக்கு இறங்குச்சுன்னா நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டு வேணா வெளியேட்டு ஃப்ரெஷ்ஷா வேணுமானாலும் ஒரு 2-3 லாட்டா கூட செல் போயிட்டு 267 ரூபாய் 75 காசு ஒரு ரூபாய் லாபத்துல நீங்க வெளியானீங்கன்னா விட்டு 5 ரூபாய் விட்டு 4 ரூபாயில 3 ரூபாய் நீங்க ரெக்கவர் பண்ண மாதிரி ஆகும். இதே 270 ரூபாய் 50 காசுக்கு மேல போச்சுன்னா பை ஃப்ரெஷ்ஷா கூட பை பண்ணிக்கோங்க. முதல் டார்கெட் 271 ரூபாய் 25 காசுல வெளியானீங்கன்னா நீங்க ஆவரேஜ் பண்ணி வெளியாயிடலாம். நன்றி சார். கச்சா எண்ணெயோட உற்பத்தி வந்து உயரலாம் என்று உபைக் நிறுவனம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி சொல்லுங்க சார். கச்சா எண்ணெயோட உற்பத்தி உயராதுன்னு சொல்லியிருக்காங்க. கச்சா எண்ணெய் உற்பத்தி வராது இந்த வாரம் தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து தொடரும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஆனால் பெரிய அளவுல ரிக்வயர்மெண்ட் இருக்கு, டிமாண்ட் இருக்கா மாதிரி தெரியல மார்க்கெட்ல. அதனால தட் இஸ் யூஎஸ்ல இருந்து சில உலக பொருளாதாரம் மொத்த நாடுகளுமே வந்து முக்கிய பொருளாதாரங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் பலகீனமா தான் இருக்கிறதுனால கச்சா எண்ணெயோட தேவைப்பாடுகள் குறையும்ன்ற எதிர்பார்ப்புல கச்சா எண்ணெய் ப்ரொடக்ஷனை வேணுமாலும் குறைச்சிருக்கலாமே தவிர மற்றபடி ஒரு விலை அப்படியே நிக்க வைக்கணும், கச்சா எண்ணெய் உற்பத்தி குறைஞ்சால் விலை வந்து அப்படியே கூடணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் கிடையாது. கச்சா எண்ணெய் உற்பத்தி குறையும் போது டிமாண்ட கூடயே சேர்ந்து குறைஞ்சது. கச்சா எண்ணெய் உற்பத்தி 2% குறையுது அப்படின்னா டிமாண்ட் 2% குறையுதுன்னா விலை மாற்றமே வராது. ஸோ டிமாண்ட் அப்படியே இருந்து கச்சா எண்ணெய் உற்பத்தி மட்டும் ஒரு 4% குறையுதுன்னா இங்க விலை மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அது பேலன்ஸ் பண்ணி தான் வச்சிட்டு இருப்பாங்க. பேசலாம் சார். நாகையில இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் பிரியா. ஹலோ, சொல்லுங்க பிரியா, உங்க சந்தேகங்களை கேளுங்க. குட் மார்னிங் சார். நேச்சுரல் கேஸ் லெவல் சொல்வீங்களா? அப்புறம் வந்து ஃபுட்டோட லெவல், காப்பர் லெவல் சொல்வீங்களா? இது என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அப்புறம் நாகர்கோயில்ல உங்களோட பிரான்சைஸ் ஏதாவது இருக்கா? நான் டிவில பாத்துக்கிறேன். நாகப்பட்டினம் இல்லையா? நாகப்பட்டினம்ல பிரான்சைசி இருக்கு. நீங்க தொடர்பு கொண்டு கேட் வெஞ்சர்ஸ் அலுவலகம் தொடர்பு கொண்டு நீங்க நம்பர் வாங்கி நீங்க நேர்ல பேசலாம். நேச்சுரல் கேஸோட இன்னைக்கு டேட்டா இது லெவல்ஸ் சொன்னா 270 ரூபாய் 50 காசுக்கு மேல போச்சுன்னா பை பண்ணுங்க. முதல் டார்கெட் 271 ரூபாய் 20 காசு. அதே வந்து டவுன் சைட் செல்லிங் போகணும்னு நினைச்சீங்கன்னா 268 ரூபாய் 75 காசுக்கு தான் செல்லிங்கே போகணும். முதல் டார்கெட் 267 ரூபாய் 75 காசு. காப்பர் கேட்டிருந்தீங்க 401 ரூபாய் 50 காசுக்கு மேல போச்சுன்னா பை பண்ணலாம். 1 ரூபாய் லாபத்துல வெளியாகிறது நல்லது. அதே டவுன் சைட்ல 399 ரூபாய்க்கு கீழே போச்சுன்னா செல்லிங் போங்க. அதுவும் 1 ரூபாய் லாபத்துல வெளியாகிறது நல்லது. நன்றி சார். நேச்சுரல் கேஸோட தற்போதைய தேவை வந்து குறைஞ்சிருக்கா சார்? தேவை குறையல. தேவை வந்து லைக் as usual இந்த சம்மர் வந்துச்சு அப்படின்னாலே கேஸோட டிமாண்ட் எப்பவுமே குறையும். என்ன ரீசன் அப்படின்னா சம்மர்ல தட் இஸ் விண்டர்ல எப்பவுமே எல்லா வீட்லயும் கேஸ் உபயோகப்படுத்துவாங்க, ஹீட்டர் உபயோகப்படுத்துவாங்க. அதுக்கு கேஸ் நிறைய தேவைப்படும். ஆனால் சம்மர்ல எடுத்து பார்த்தோம்னா அது சுத்தமா தொடவே மாட்டாங்க. ஸோ அதனால என்ன ஆகும்னா கேஸோட டிமாண்ட் குறைய ஆரம்பிக்கும். அதனாலதான் சப்ளை கூட நீங்க குறையலாம் அப்படின்னு செய்தி படிச்சு சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு வந்து நேச்சுரல் கேஸோட டேட்டா ரிலீஸ் வெளியாக இருக்கு. ஏதாவது இன்ஃபர்மேஷன், அதாவது இம்பாக்ட் ஏதாவது இருக்கு? இன்ஃபர்மேஷன் வாரம் சொல்றாம என்ன சொல்லுவேன்னா இன்வென்ட்ரி வர்றதுக்கு முன்னாடி ட்ரேடிங் முடிச்சுக்கோங்க, இன்வென்ட்ரிக்கு அப்புறம் ட்ரேடிங் பண்ணுங்க. இன்வென்ட்ரியை பார்த்து உடனடியா படபடன்னு எதுவும் ட்ரேடிங் பண்ணாங்க பெரிய அளவில் நஷ்டம் தான் ஆகும். அதுல லாபம் இந்த வாரம் எடுத்தாலும் அடுத்த வாரம் நஷ்டமாகும். ஏதோ அதுக்குன்னு லைக் அந்த இன்வென்ட்ரி டைம்ல அந்த 8 மணி அளவுல ட்ரேடிங் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட சஜஷன். நான் கூட அந்த டைம்ல பண்ணவே மாட்டேன். ஒன்னு முன்னாடி பண்ணுவேன், முடிஞ்ச அப்புறம் பண்ணுவேன். இல்லை அதுக்கு முன்னாடியே டெக்னிக்கல்ஸ் பார்த்து என்ட்ரி வேணா கொடுக்கலாம். ஒரு 7-7:30 மணிக்கு டெக்னிக்கல்ஸ் ஏதாவது சார்ட்டிங் பேட்டர்ன் மாறுதுன்னா முன்னாடியே என்ட்ரி கொடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் வேணாலும் போட்டுட்டு ரெடியா உட்காந்துட்டு இருக்கலாமே தவிர அந்த இன்வென்ட்ரி டைம்ல இன்வென்ட்ரி ஸ்டாக் ஏதாவது நீங்க என்ன நினைப்பீங்க, கரெக்டா 8:01 உங்களுக்கு இன்வென்ட்ரி கைக்கு வரும்.
ஸ்டாக் லெவல் வந்து கம்மியா இருக்கு இல்ல ஸ்டாக் லெவல் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸ்டாக் லெவல் வந்து அதிகமா இருக்குன்னா மார்க்கெட் இறங்கணும், விலை குறைஞ்சிருக்குன்னா மார்க்கெட் விலை ஏறணும். நீங்க என்ன நினைப்பீங்க, ஸ்டாக்கோட விலை லெவல் அதிகமா இருக்கு அப்படின்னு உடனே நீங்க போய் செல் அடிக்கலாம்னு நினைப்பீங்க. ஆனால் அது வந்து உங்க கைக்கு வரத்துக்கு முன்னாடி ஆல்ரெடி இறங்கி இருக்கும் மார்க்கெட். நீங்க அதுக்கப்புறம் போய் லேட்டா செல் அடிச்சு பாட்டம் லெவல்ல போய் செல்ல மாட்டி முழிக்கிறதுக்கு பதிலாக அந்த ஒரு அரை மணி நேரம், ஒரு 20 நிமிஷம், அதாவது 7:50 இருந்து 8:10 ட்ரேடிங் குறைச்சிக்கிறது நல்லது கேஷ்ல. நன்றி. மேலும் பேசலாம் சார். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் பூங்கோடி. வணக்கம் மேடம், நான் சார்கிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்கணும். பேசுங்க சார். வணக்கம். நாங்க நேற்று வந்து ஓடியானா சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகல, இந்த நாளும் ஒர்க் ஆகல, இதுக்கு காரணம் என்ன? அதாவது கிரேட் வெஞ்சர்ஸோட ஹெட் ஆபீஸ் அங்கதான் வந்து டிஷ் சேட்டலைட் எல்லாம் வச்சு விசாட் எல்லாம் வச்சிருக்கோம் நாங்க. அதற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மெட்ரோ ட்ரெயின் வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால முன்னறிவிப்பே இல்லாமல் பெரிய அளவுல ஒரு பள்ளம் நோண்டுனதுல ஏர்டெலோட கனெக்ஷன் எல்லாம் பிரேக் ஆகி எங்களுக்கு கனெக்டிவிட்டி பிரேக் ஆயிருக்கு. ஆனால் இது ஒரு 80% நாங்க புதிய சாஃப்ட்வேர் கொடுத்துருக்க எல்லா இடத்துலயும் ஒர்க் ஆகுது. பழைய சாஃப்ட்வேர் இன்னும் யூஸ் பண்ணிருக்க ஒரு 20% மக்கள் தான் உங்களுக்கு மெசேஜ் நேற்றே அனுப்பிச்சிட்டோம். நேற்று மட்டும் போன் பண்ணி ஆர்டர் போட சொல்லியிருக்கோம். இன்னைக்கு காலையில முடிஞ்சிடும் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க முடியும்னு சொன்னாலும் 1-2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா தான் எடுப்பாங்க. ஸோ 12-1 மணிக்குள்ள எனக்கு தெரிஞ்சு எனக்கு முடியும். இல்லைனாலும் நீங்க புதிய சாஃப்ட்வேர் கேட்டு வேணாலும் ட்ரேட் பண்ணலாம். அப்படியும் இல்லைன்னா நீங்க பொறுத்து இருந்து போன்ல ஆர்டர் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒன்ஸ் அப்பானதுக்கப்புறம் நீங்களே ட்ரேட் பண்ணிக்கலாம். நன்றி சார். இது வரைக்கும் கிரேட் வெஞ்சர்ஸ்ல வந்து எத்தனை கிளைண்ட்ஸ் இருக்காங்க சார் தற்போது? கிரேட் வெஞ்சர்ஸ்ல நம்பர் வைஸ் பார்த்தோன்னா 15,800க்கு மேல தாண்டி இருக்கு இப்போதைக்கு. ஆனால் ஆக்டிவ் ட்ரேடர்ஸ் 15,000 நம்பர் சொல்லலாம். ஆனால் ஆக்டிவா டெய்லி ட்ரேட் பண்றவங்க அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா ஒரு வாரத்துல மொத்தமா எத்தனை பேர் ட்ரேட் பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு 6,000க்கும் மேல இருக்காங்க. ஸோ இதுல வந்து லைக் பெரிய லெவல் ட்ரேடர்ஸ் ஒரு 1000 இருந்து 1,200 பேர் இருப்பாங்க. தட் இஸ் மோர் தென் 10-15 lakhs. மீடியம் லெவல் ட்ரேடர்ஸ் ரொம்ப அதிகம். லைக் லோ லெவல் ட்ரேடர்ஸ் ரொம்ப கம்மி. லோ லெவல் ட்ரேடர்ஸ் மொத்தமா ஒரு 800 பேர் தான் இருப்பாங்க. மீடியம் லெவல் தான் ஒரு 4,500 பேர் இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். பொள்ளாச்சியில இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் அப்துல். பொள்ளாச்சியில அப்துல் பேசுறேங்க மேடம். சொல்லுங்க அப்துல், உங்க கேள்வி என்ன? கோல்டு, சில்வர், குரூட் ஆயிலோட லெவல் கேட்கணும் மேடம். இன்னைக்கு 3 கேட்டீங்களா? கோல்டு 26,136க்கு மேல போச்சுன்னா பை பண்ணுங்க. முதல் டார்கெட் 26,196, 60 ரூபா லாபத்துல வெளியாகலாம். அதே வந்து செல் போகணும்னு நினைச்சீங்கன்னா 26,015 கீழே செல்லிங் போங்க. முதல் டார்கெட் 25,960. ஸோ மொத்தமா டவுன் சைட்லயும் சரி அப் சைட்லயும் சரி ஒரு 60 ரூபா லாபத்துல வெளியாகிறது நல்லது. சில்வரை பொறுத்தவரைக்கும் 40,725க்கு மேல போச்சுன்னா பை பண்ணலாம். ஒரு 80 ரூபா லாபத்துல வெளியேடுங்க. அதே வந்து டவுன் சைட்ல 40,540 கீழே செல் போகலாம். 100 ரூபா லாபம் இருந்தாலும் ஒரு 80 ரூபா லாபத்துல வெளியாகிறது நல்லது. ஆயிலை பொறுத்தவரையில 6,209க்கு மேல பை பண்ணுங்க. 10 ரூபா லாபம் 6,219 வெளியாகுங்க. அதே டவுன் சைட்ல 6,187க்கு செல் போனீங்கன்னா 6,174 கிட்ட 13 ரூபா லாபம் இருந்தாலும் 10 ரூபா லாபத்துல வெளியாகிறது நல்லது. நன்றி. தொடர்ந்து பேசலாம் சார். பொள்ளாச்சியில இருந்து அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் சந்தோஷ். ஹலோ, சொல்லுங்க சந்தோஷ், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. மேடம், கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்துல என்எஸ்கேல அக்கௌண்ட் வச்சிருக்கேன் மேடம். ஸ்பாட் அக்கௌண்ட் கிளைண்ட் தான் நாங்க. ரைட். அதாவது என்எஸ்சிஎல் அக்கௌண்ட் வச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து டெலிவரி இன்னும் வரல, அதுதான் நீங்க கேட்க வரீங்க. அதாவது பணம் இன்னும் செட்டில் ஆகலன்றத கேட்க வரீங்க. அதாவது என்எஸ்சிஎலோட வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா கிரேட் வெஞ்சர்ஸுக்கு 8 லட்சம் செக் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு. செக்கா அனுப்ப போறோம்னு சொல்லிட்டாங்களே தவிர இன்னும் எங்களுக்கு செக் வந்து சேர்ந்த பாடல. ஆனால் வந்த உடனே அடுத்த 24 மணி நேரத்தில் 48 மணி நேரத்தில் ரிலீஸ் பண்ணிடுவோம். இதை நீங்க வெரிஃபை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்டாக் ஹோல்டிங் கார்பரேஷன் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு டிபி ஹோல்டர். அந்த ஸ்டாக் ஹோல்டிங் கார்பரேஷனோட நம்பர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இல்லைனா நீங்க ஹெட் ஆபீஸ்ல போன் பண்ணி கேட்டுட்டு ஸ்டாக் ஹோல்டிங் கார்பரேஷன் கிட்ட கேட்கலாம். நீங்க எப்போ வந்து எங்களுக்கு செக் ரிலீஸ் ஆயிருக்குன்ட்டு. செக் எங்க கைக்கு வந்த உடனே நீங்க தாராளமா அடுத்த 48 மணி நேரத்தில் உங்க அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா பணம் இருக்கும். நன்றி சார். MCX காப்பர் செல் ஆன் ராலிஸ்னு வந்து சொல்லிருக்காங்க. சோ தற்போதைய ட்ரெண்ட் என்ன இருக்கு காப்பருக்கு? MCX காப்பர் செல் ஆன் ராலிஸ் அப்படின்னா விலை ஏறுதுன்னு எல்லாம் செல் பண்றாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் விலை ஏறின மாதிரி தெரியல. நேரத்தோட ₹1 இறங்கி தான் இருக்கு. இன்ட்ராடேல ஒரு ₹4 ஏறிட்டு மறுபடியும் இறங்குது. இட்ஸ் a வெரி ஸ்மால் நியூஸ். ஒரு இன்ட்ராடேக்கான நியூஸ் அது. அதனால அது ஒரு பொசிஷனல் ட்ரெண்ட் நியூஸ் கிடையாது. அதனால பேஸ் மெட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் தே ஆர் வெரி மச் வீக் இன் டிமாண்ட்.
அதனால வந்து மார்க்கெட் சைட்வேல தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏதாவது வேர்ஸ்டான செய்திகள் வந்தால் மட்டும் விலை வந்து மேலும் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சார், இனிவரும் காலங்களில் வந்து கோல்டு வந்து டிக்ளைன் ஆகுமா இல்ல அப் ட்ரெண்ட்ல இருக்குமா சார்? நீங்க சொன்னீங்க இந்த வாரத்துல வந்து ஒரு மூவ்மெண்ட் இருக்கும், அதாவது அப் ட்ரெண்ட் ஆர் லோ ட்ரெண்ட்ல இருக்கும். இனிவரும் காலங்கள்ல எத்தனை நாள் ஃபியூச்சர் ட்ரேட் எப்படி இருக்கு சார்? இல்ல ஒரு வாரமா இல்ல ஒரு மாசமா இல்ல ஒரு வாரம் சார். அடுத்த ஒரு வாரம் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை நாளைக்கு முடியுது இல்லைங்களா? ஃப்ரைடே முடிஞ்சதுக்கு அப்புறம் மார்க்கெட்டை பார்த்துட்டு க்ளோசிங் ரேட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் டெசிஷன் எடுக்கணும். மண்டே மார்னிங் நம்ம கிளியர் பிக்சர் கிடைக்கும். தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் ரோஸ்வெல். வணக்கம் சார். வணக்கம் ரோஸ்வெல், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. மேடம் வந்து இப்போ நாங்க வந்து கிரேட் வெஞ்சர்ல வந்து நேற்றுக்கு வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கிறேன். ஹலோ சொல்லுங்க, மேலும் சொல்லுங்க. ஓபன் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து மெகா வந்து எடுத்து பண்ணலாமா இல்ல மினி எடுத்து பண்ணலாமா சார்? வந்து எப்படி பண்ணலாம்? முதலீடு எவ்வளவு? முதலீடு ஒரு 50,000 மஸ்ட் பண்ணலாம். 60,000 பண்ணிருக்கீங்க இல்லையா? சோ எனக்கு தெரிஞ்சு நீங்க வெறும் ஒரே ஒரு லாட் க்ரூட் ஆயில்ல மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. டெய்லி வெறும் 8 ரூபா லாபத்துக்கு ட்ரேட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு லைக் அந்த லெவல்ஸை பார்த்து ட்ரேட் பண்ணீங்கன்னா ஒரு 22 நாள் நீங்க லைக் சாட்டர்டே சண்டே 22 நாள் ட்ரேட் பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு 17-18 நாள் லாபத்துல இருக்கும். தாராளமா நீங்க கவனிச்சு பண்ணலாம். நன்றி. தேங்க்யூ சார். இவ்வளவு நேரமா கமாடிட்டி ட்ரேடிங் இருக்கக்கூடிய பலவிதமான ஏற்றம் இறக்கங்கள் குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கேட்டீங்க. நேரில் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் ரொம்ப பொறுமையா பதிலளிச்சுங்க சார். நன்றி. நன்றி. கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாமாக நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான கருத்துக்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.